வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 10th அறிவியல் 10ஆம் வகுப்பு அறிவியலை அழகு 19 பார்க்க போகிறோம். உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்ல 65 ஒன் மார்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் முக்கிய கருத்துக்கள் செக்ஷன். இதில் பாருங்க, பெருவெடிப்பு கோட்பாடு அண்டம் வந்து 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அப்படின்னு சொல்றது. லூயிஸ் பாஸ்டர் என்ன சொன்னார்னா, உயிர்லேருந்தே தோன்றும் அப்படிங்கிறத நிரூபித்தார். போஃபாரின் அப்புறம் ஹால்டன் அப்படிங்கிறவங்க வேதி வினை மூலம் உயிர் தோற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அமைப்பு ஒத்த உறுப்புகள், மனிதனுடைய கை, திமிங்கலம், துடுப்பு, இதெல்லாம். ஆர்கியோ ஆப் பெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஊர்வன பறவை இணைப்பு உயிரி. அது என்னன்னு நம்ம ஒன்றில் பார்ப்போம். லாமார்க் பயன்பாடு அண்டு பயன்படுத்தாமை கோட்பாடு, ஒட்டக சிவிங்கி, கிவி, இதெல்லாம் எக்ஸாம்பிள். டார்வின் இயற்கை தேர்வு, ஹெச்எம்எஸ் பீகல் அந்த கப்பலில் போனார். எந்த தீவில் போனார்னா கேலபாகஸ் தீவு, 1859 இந்த இயரில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்புறம் ஹியூகோ டி விரிஸ், அவர் தான் சடுதி மாற்ற கோட்பாடை சொன்னார். கதிரியக்க கார்பன், கார்பன் 14 புதைப்படிவ வயது கணக்கிட அதை யூஸ் பண்ணாங்க. யார் கண்டுபிடிச்சாருன்னா டபிள்யூ ஆஃப் லிபி. கோல்டி லாக் மண்டலம், புவி மட்டுமே சூரிய குடும்பத்தில் உயிர் வாழ மண்டலம் அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். ஸோ உயிர் தோற்ற கோட்பாடுகளில் உயிர் தோற்றம் நிறைய தியரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்குறது சிறப்பு தோற்றம், ஸ்பெஷல் கிரியேஷன். ரெண்டாவது சுய படைப்பு, சுயமாக படைச்சிருக்கோம். மூணாவது வேதிவினை தோற்றம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஓஃபாரி ஹால்டன்லாம் அவங்க அதை தான் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் உயிர் பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத ஒன்றுலேயே பார்க்க போகிறோம். பரிணாம கோட்பாடு நிலைப்படுத்துதல். இதுல பாத்தீங்கன்னா லாமார்க் என்ன சொன்னாரு அப்படின்னா, மரபு வழி பண்புகள், யூஸ் அண்ட் டிசீஸ் வச்சு சொன்னாரு. பயன்படுத்துறது, பயன்படுத்தாமை. டார்வின் என்ன சொன்னாரு, தக்கன உயிர் பழுதல், நேச்சுரல் செலெக்ஷன். ஹியூகோ டி விரிஸ் அவர் என்ன சொன்னார்னா, சடுதி மாற்ற கோட்பாடு, மியூட்டேஷன் தியரி அப்படிங்கிறத சொன்னாரு. ஹெக்கல் அப்படிங்கிறது வந்து பயோஜெனடிக் லா, அதாவது உயிர் வழி தோற்ற விதியை சொன்னார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டம் மற்றும் உயிரின் தோற்றத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், அண்டத்தின் தோற்றத்தை விளக்கும் கோட்பாடு பெரிய வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி. பிக் அப்படின்னா பெரு, வெடிப்பு அப்படின்னா பேங். ஸோ அண்டம் ஒரு நுண்ணிய புள்ளியிலிருந்து வெடித்து தோன்றியது என்பதுதான் இக்கோட்பாட்டுடைய மைய கருத்து. ரெண்டாவது, அண்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. 15 பில்லியன். பூமி அமைந்துள்ள விண்மீன் திரள் நமக்கு தெரியும், பால்வழி விண்மீன் திரள். அப்புறம் பூமி உருவான காலம் எவ்வளோன்னா ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால. பூமியில தோன்றிய எத்தனை ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னா, பூமி தோன்றியதுக்கு அப்புறம் உயிரினங்கள் வந்து 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தோன்றியது. கொஸ்டின் நம்பர் 6, உயிரினங்கள் ஒரு தெய்வீக படைப்பு என கூறும் கோட்பாடு வந்து சிறப்பு தோற்ற கோட்பாடு, ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம மேல நோட்ஸ்ல பார்த்தோம். உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு சுய படைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா உயிரிலி பிறப்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 8வது, மீன்கள் சேற்றில் இருந்தும் தவளைகள் ஈரமான மண்ணில் இருந்தும் தோன்றதா நம்பப்பட்ட கோட்பாடு வந்து எதுனா சுய படைப்பு கோட்பாடு. இப்ப பார்த்தோம்ல இந்த சுய படைப்பு கோட்பாடு அப்படிதான் வந்து, அதாவது உயிரற்றல இருந்து உயிர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. உயிர் பிறப்பு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். அவர் தான் ஒரு புகழ்பெற்ற சோதனை பண்ணுவார். நெளிந்த கழுத்து கோப்பை அப்படின்னு சொல்லு ஷான் நெக் பிளாஸ்க் சோதனை மூலம் இந்த உயிர் பிறப்பு கோட்பாட்டை வந்து நிரூபிச்சார். இன்னொரு தியரி இருக்கு. அதாவது உயிர் முன்பிருந்த உயிரிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு நிரூபித்தவர் லூயிஸ் பாஸ்டர். சரிங்களா? நம்ம பார்க்குறோம்னா அதுல. ஸோ இந்த தியரியை ஞாபகம். 11வது கொஸ்டின், விண்வெளியிலிருந்து ஸ்போர்கள் மூலம் உயிர் வந்ததாக கூறும் கருதுகோள் எதுனா, இது வந்து வேற்று கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம் பண்ணுவாங்க. பான்ஸ்பெர்மியா. ஸோ இந்த வார்த்தையும் கீவேர்டு ஞாபகம். இது வந்து உயிர் வந்து எப்படின்னா விண்வெளியில திடீர்னு ஒரு ஸ்போர் மூலமா வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் இல்லாம வேதி வினைகள் மூலமா தான் உயிர் தோன்றியது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அவங்க தான் ஓஃபாரி மற்றும் ஹால்டன். இவங்க வந்து உயிர் வந்து வேதி வினைகள் மூலமா தோன்றியதுன்னு சொன்னாங்க. இப்ப 2வது, பரிணாமத்தின் சான்றுகள். ஒரே மாதிரியான கருவளர்ச்சி மற்றும் பொதுவான முன்னோடுகள் வந்து உருவான உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னா ஹோமோலோஜஸ் ஆர்கன். ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம்.
அமைப்பு, ஆனா வெவ்வேறு செயல்பாடு. ஒரே அமைப்பு, ஆனா வெவ்வேறு செயல்பாடா இருக்கும். மனிதனோட கை, திமிங்கல துடுப்பு, சரிங்களா? பறவையோட இறக்கை. ஒரே அமைப்பு தான், ஆனா வெவ்வேறு செயல்பாடு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய கை, பூனையுடைய முன்னங்கால், திமிங்கலத்து துடுப்பு ஆகியவை எதற்கு உதாரணம்? அமைப்பு ஒத்த உறுப்புகள். அதுதானே? பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்யும் வெவ்வேறு தோற்றம் கொண்ட உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இது செயல் ஒத்த உறுப்புகள். இது வந்து ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும், ஒரே மாதிரி பணிகள் செய்யும், ஆனா வெவ்வேறு தோற்றம் கொண்டது. சரிங்களா? செயல் ஒத்த உறுப்புகள். கொஸ்டின் மார்க் 15 15ல வௌவாலுடைய இயற்கை மற்றும் பூச்சியினுடைய இயற்கை எதற்கு எடுத்துக்காட்டுனா செயல் ஒத்த உறுப்புகள். ரெண்டுத்துக்கும் வடிவம் வேற வேற இருக்கலாம், ஆனா செயல்பாடு ஒண்ணுதான். அப்படிதான் 17வது கொஸ்டின். விலங்குகளின் உடலில் உள்ள உரு, வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படிங்கிறது என்னன்னா எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மனிதனில் 12வது நம்பர் கொஸ்டின். மனிதனில் காணப்படும் சில எச்ச உறுப்புகளை கூறுக அப்படின்னா உடல் வால், கண்ணிமை படலம், வால், முள்ளெலும்பு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்பாங்க. தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும். குடை, கண், வால் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மனிதனில் காணப்படக்கூடிய சில எச்ச உறுப்புகள். எச்ச உறுப்புகள்னா அந்த வளர்ச்சி குன்றிய இயங்காத நிலையில இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குடல் வால்லாம் தேவைப்படாது, கண்ணிமை படலம் தேவைப்படல, வால் முள்ளெலும்பு தேவைப்படல. கொஸ்டின் நம்பர் 19. சில உயிரிகளில் அவற்றின் மூதாதையர்களின் பண்புகள் மீண்டும் தோன்றுவது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைகளில் காணப்படும் வளர்ச்சியற்ற வால் எதற்கான உதாரணம்? அது முன்னோர் பண்போட மீட்சி தான். முன்னோர்களுடைய பண்பு அப்படியே மீட்சி அடையிறது. சரிங்களா? உயிர்வழி தோற்ற விதியை வெளியிட்டவர் எர்னஸ்ட் ஹக்கல். 21வது கொஸ்டின். 22வது கொஸ்டின். தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியின் பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது. இவ்விதி எதுனா உயிர்வழி தோற்ற விதி. பயோஜெனடிக் லா அப்படி சொல்லுவாங்க. இந்த தொகுதியை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு. இப்போ 3வது தொல்லுயிரியல் மற்றும் புதைப்படிவங்கள். புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு எதுனா தொல்லுயிரியல். சரிங்களா? இதுல வந்து இந்த இங்கிலீஷ் வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் தமிழ்ல அப்படியே கேட்கறாங்கன்னா யூஸ் ஆகும். பெலந்தோடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. தொல்லுயிரியல் தந்தை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யார் அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி. பழங்கால புதை வடிவ பறவை எதுனா ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லு. சரிங்களா? ஸோ ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது ஊர்வன பிளஸ் பரப்பன இந்த இரண்டு பண்புகளையும் கொண்ட ஒரு இணைப்பு உயிரி அது. சரிங்களா? அதுதான் பழங்கால புதைப்படிவ பறவை. இது பரிணாமத்தின் சிறந்த சான்று அப்படின்னு சொல்றோம். 26வது கொஸ்டின். ஊர்வனம் மற்றும் பறவைகளுக்கு இடையான இணைப்பு உயிரி இப்பதான் பார்த்தோம் ஆர்கியாப்டெரிக்ஸ். ஆர்கியாப்டெரிக்ஸ் எதனுடைய பண்புகளை பெற்றிருந்ததுன்னா ஊர்வன் மற்றும் பறவைகள் ரெண்டுத்துக்கும் பறவைகள் பறக்கிறது ஊர்வன நடக்கிறது அப்படின்னா நிலத்துல ஊர்வம் இந்த ரெண்டோட பண்புகளையும் அது வச்சிருந்தது. இரண்டையும் பண்புகளும். இப்போ பரிணாம கோட்பாடுகளை பார்க்க போறோம். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். சரிங்களா? லாமார்க்கின் கொள்கைகள் விளக்கப்பட்ட நூல் எதுனா பிலாசபிக் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ்லயும் அதை நான் சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் எழுதியிருக்கேன். ஸோ பிலாசபிக் ஜுவாலஜி. ஓகே, ரைட். மரபு 30வது கொஸ்டின். மரபொழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு யாருடையதுன்னா லாமார்க். 31. ஒரு உறுப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது வலிமை பெறும் என கூறும் கொள்கை எதுனா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் கோட்பாடு தான். ஒட்டகச்சிவிங்களோட நீளமான கழுத்து எதற்கான எடுத்துக்காட்டுனா உறுப்போடைய பயன்பாடு தான். யூஸ் ஆஃப் ஆர்கன். லாமார்க் கோட்பாடின்படி மிகவும் பிரபலமான உதாரணம் ஒட்டகச்சிவிங்கி. மரங்களில் இலைகள் சாப்பிட கழுத்தை நீட்டி நீட்டி கழுத்து நீண்டது. இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கீழே உள்ள அந்த ஒரு மரத்தோடைய இதெல்லாம் இலையெல்லாம் போன பிறகு உச்சியில் உள்ளது சாப்பிட்டு 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 அதுக்கு கழுத்து நீண்டு நின்று அதை பறிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீண்டு நின்று காலப்போக்கில் அது கழுத்து நீண்டதா மாறிடுங்கிறது அது எக்ஸாம் சொல்லுவாங்க. அது வந்து அதை உறுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுச்சு. அதனால உறுப்போட பயன்பாடு சொல்றோம். அதே நேரத்தில் பயன்படுத்தாதது இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு கிவி பறவை சொல்லலாம். கிவி பறவையுடைய சிறப்பிழந்த இறக்கைகள் எதற்கான எடுத்துக்காட்டுனா உறுப்பை பயன்படுத்தாமை. இது வந்து டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன். சரிங்களா? அதை ஞாபகம் கிவி பறவை ஞாபகம். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னா நிறைய தெரியும், சார்லஸ் டார்வின். 35. டார்வின் ஆய்வு மேற்கொண்ட புகழ்பெற்ற கப்பல் எதுனா அதுதான் HMS பீகிள். அதெல்லாம் போய் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் சிற்றினங்களின் தோற்றம் நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின். அவர் எழுதின வருஷம் அதையும் பார்க்க போறோம். 1859. சிற்றினங்களின் தோற்றம் என நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1859.
38 டார்வின் தனது ஆய்வுகளை மேற்கொண்ட தீவு எதுனா கேலபாகஸ் தீவு. அதுதான் ஆய்வை மேற்கொண்டார். 39 டார்வின் கொள்கையின்படி வாழ்க்கைக்கான போராட்டம் எத்தனை வகைப்படும்னா 3 வகை. ஒரே சிற்றினம், இரு வேறுபட்ட சிற்றினம், சூழ்நிலை போராட்டம். இந்த மாதிரி இன்ட்ரா ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே இனம். இன்டர் ஸ்பெசிபிக் வேறு இனம். என்விரான்மெண்டல் சூழ்நிலை. இம்மூன்றும் முக்கியம் ஒரு வாழ்க்கைக்கான போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 தக்கன உயிர் பிழைத்தல் என்ற கருத்தை கூறியவர் சார்லஸ் டார்வின். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், எது ஒரு தகுதியுள்ளதோ அதான் தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா, அதுதான் இது. 5வது வேறுபாடுகள் மற்றும் சடுதி மாற்றத்துல பார்க்க போறோம். பரிணாமத்தின் மூலப்பொருளாக அமைவது எதுனா வேறுபாடுகள், வேரியேஷன்ஸ். 42 அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத வேறுபாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா உடல செல் வேறுபாடுகள். அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, அதான் உடல செல் வேறுபாடுகள். சரிங்களா, சோமாட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படிங்குவாங்க. அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் வேறுபாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் இன செல் வேறுபாடுகள், ஜெர்மினல் வேரியேஷன்ஸ். 44 ஒரு இனத்தின் உயிர்களுக்கிடையே காணப்படும் சிறிய மற்றும் நிலையற்ற வேறுபாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா தொடர்ச்சியான வேறுபாடுகள், கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்பாங்க. ஒரு இனத்தோடைய உயிர்களுக்கிடையே காணப்படும் சிறிய அல்லது அப்புறம் நிலையற்ற வேறுபாடுகள் நம்ம சொல்றோம். சடுதி மாற்றம் திடீரென தோன்றும் பெரிய வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படும் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். சடுதி மாற்றம் மியூட்டேஷன்ஸ் அப்படிதானே. அதுல குட்டை கால்களுடைய ஆண்கான் செம்மறியாடு எதற்கு உதாரணம் அப்படின்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். 47வது பார்க்கலாம். சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா ஹியூகோ டி வெரிஸ். நம்ம மேலே பார்த்தோம்னா அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 டிஎன்ஏ இரட்டைப்பாதலின் போது ஏற்படும் விளைகளால் அல்லது யூவி கதிர்களால் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது உருவாததுதான் அதுதான் சடுதி மாற்றம், மியூட்டேஷன். யூவி கதிர்கள் மியூட்டேஷன், டிஎன்ஏ பிழை மியூட்டேஷன். இந்த 2 காரணங்களும் தேர்வில் முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொல் தாவரியல் மற்றும் படிவமாதல் பார்க்க போறோம். தொல் தாவரியல் பார்த்தோம்னா மேலேயே பேலியோ பாட்டனி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானதா கிரேக்கம், கிரீக். 50வது கொஸ்டின் தொல் தாவரங்களின் தந்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க். இவர் தான் தொல் தாவரங்களோட தந்தை. இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுதான் இந்திய தொல் தாவரங்களோட தந்தை. ஸோ பீர்பால் சகனி அவர் தான் இந்தியாவுடைய தொல் தாவரங்களோட தந்தை. 52 பாறைகளில் புதை உயிர் படிவங்கள் உருவாவதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா படிவமாதல், ஃபாசிலைசேஷன். அப்படிதானே. 53 கனிமங்கள் உயிரின் திசுக்களுக்கு ஊடுருவி பாறை போன்ற படிவத்தை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படும்னா கல்லாதல், பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 54 உயிரின் உடல் சிதைக்கப்பட்டு உருவாகும் வெற்றிடம் அச்சு எனவும் அது கனிமங்களால் நிரப்பப்படுவது டேஸ் எனவும் அழைக்கப்படும் அப்படின்னா வார்ப்பு, காஸ்ட். உயிரோட உடல் சிதைக்கப்பட்டு உருவாகும் வெற்றிடம் அச்சு எனவும் அது கனிமங்களால் நிரப்பப்படுவது வார்ப்பு. 55 பனிக்கட்டி அல்லது மர பிசினின் உயிரிகள் அழுகாமல் பாதுகாக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா அதுதான் பதப்படுத்துதல், ப்ரிசர்வேஷன். 56 உயிருள்ள நிலையில் படிவமாக மாறிய முன்னோரை போன்ற தோற்றத்தை கொண்டவை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா வாழும் தொல் உயிர் படிவங்கள், லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 57 வாழும் தொல் உயிர் படிவத்திற்கு எடுத்துக்காட்டு கூறு அப்படின்னா ஜிங்கோ பைலோபா அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். படிவங்களின் வயதினை கணக்கிட உதவும் சிறந்த முறை அதுதான் நம்ம கார்பன் 14 மெத்தட், கார்பன் டேட்டிங் பார்ப்போம். அப்படின்னா கதிரியக்க கார்பன் முறை, ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா கார்பன் 14 அதுதான் முக்கியம். ஸோ கார்பன் 14 முறை இதை கண்டுபிடித்தவர் WF பிளிபி. நம்ம மேலே பார்த்த நோட்ஸ்ல புதைப்படிவ ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கியமான கருவி. 59 கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தது யாருன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் WF லிபி, வில்லர்ட் பிராங்க் லிபி அப்படின்னு பேரு. 60 தமிழ்நாட்டின் கல்மர படிவ பூங்கா அமைந்துள்ள இடம் எதுனா திருவக்கரை, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. இப்ப அடுத்து வட்டார இன தவறியல் அப்புறம் வான் உயிரியல். வட்டார இன தவறியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா JW ஹார்ஸ்பெர்கர். 62 அண்ட வெளியில் உள்ள உயிரினங்களை பற்றிய அறியும் அறிவியல் எதுனா வான் உயிரியல், ஆஸ்ட்ரோபயாலஜி, புற மண்டல உயிரியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பூமியில மட்டும் இல்லாம அந்த மற்ற அண்ட வெளியில இருக்கக்கூடிய மற்றதுலயும் உயிரினங்கள் பற்றி படிக்கக்கூடியது. சரிங்களா. உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல் நிலவும் மண்டலம் எதுன்னா
கோல்டிக் லாக் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேபிட்டபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டிக் லாக்னா டூ ஹாட் டூ கோல்டு ஜஸ்ட் ரைட். சரியான வெப்பம் நீர் வளிமண்டலம் கொண்ட மண்டலம், இதுதான் கோல்டிக் லாக் மண்டலம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அண்டத்துல இப்போதைக்கு நம்ம பூமி தான். ஸோ புவி மட்டுமே இதுல உள்ளது. அதுதான் கோல்டிக் லாக் மண்டலம். அங்கதான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுந்த சூழல் இருக்கு. 64. நமது சூரிய குடும்பத்தில் கோல்டிக் லாக் மண்டலத்தில் உள்ள ஒரே கோள் இப்பதான் பார்த்தோம், புவி, எர்த்து. சரிங்களா? அந்த கோல்டிக் லாக் மண்டலத்தில் இருக்க ஒரே ஒரு கோள் புவி தான். 65. லாஸ்ட் கொஸ்டின். நாசா 2020 உருவாக்கிய ஆய்வு திட்டம் எது? ஸோ இந்த டாபிக் ஏத்தாப்புல நம்ம பார்க்கறது நாசா வந்து வான் உயிரியல் திட்டம். சரிங்களா? 2020. ஸோ மைண்ட் மேப்ல இப்போ நிறைய இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். உயிரின் தோற்றம் பரிணாமம் முழு சுருக்கம். அண்டம் மற்றும் உயிர் தோற்றம். பெருவெடிப்பு கோட்பாடு 15 பில்லியன் ஆண்டு. பூமி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன். உயிர் தோற்றம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் அந்த பூமி தோன்றியதுக்கு அப்புறம். சிறப்பு தோற்றம், சுய படைப்பு, பான்ஸ்பெர்மியா போன்ற தியரிகள் இருக்கு. லூயிஸ் பாஸ்டர் பயோஜெனிசிஸ் அப்படி சொன்னார். ஓபாரின் கால்டன் வேதிவினை மூலமா வருதுன்னு சொன்னார். பரிணாம சான்றுகள்ல அமைப்பு ஒத்த உறுப்புகள் பொதுவான முன்னோர். செயல் ஒத்த உறுப்புகள்னா வெவ்வேறு தோற்றம். எச்ச உறுப்புகள்னா குடல், வால், கண்ணிமை, வால் எலும்பு மாதிரி. முன்னோர் பண்பு மீட்சி நம்ம பார்த்தோம். தெக்கல் என்ன தியரி சொன்னா உயிர்வழி தோற்ற விதி அப்படின்னு சொன்னார். உதவி படிவத்துல தொல்லுயிர் அவரோட தந்தை யாருன்னு லியோனார்டோ டா வின்சி. ஆர்கியோடெரிக்ஸ் அப்படிங்கிறது ஊர்வன மற்றும் பறவை இணைப்பு. படிவமாதல் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம் கல்லாதல், வார்ப்பு, பதப்படுத்துறதா இருக்கு. வாழும் தோல் படிவம் தான் ஜிங்கோ பைலோபா. கார்பன் 14 முறையை கண்டுபிடித்தவர் WF லிபி. திருவக்கரை கல்மர படிவ பூங்கானை வச்சுக்கோங்க. கோட்பாடுகள் லாமார்க் பயன்படும் அப்புறம் பயன்படுத்தாம எந்த கோட்பாடை சொன்னார். ஒட்டகச்சிவி யூஸ் பண்ணுது, கிவி யூஸ் பண்ணாம இருக்குது, டிஸ்யூஸ். டார்வின் இயற்கை தேர்வு 1859 சொன்னாரு. HMS பீக்கில் போனாரு. கெலபாக்ஸ் தீவுல இறங்கி இந்த ஆய்வை மேற்கொண்டார். வாழ்க்கை போராட்டம் வந்து 3 வகையை சொன்னார். சிற்றினம் எல்லாம் பார்த்தோம். தக்கன உயிர் பிழைத்தல் அப்படிங்கிற பார்த்தோம். வேறுபாடுகள் உடலசல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. இனசெல்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் இருக்கு. ஹியூகோ டி விரிஸ் சடுதி மாற்ற கோட்பாட சொன்னாரு. யூவி அல்லது வேதிப்பொருள் அதனால நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் மியூட்டேஷன். தொல் தாவரவியல் கிரேக்க மொழி. கஸ்பர் மரியா தான் உலக தந்தை. இந்தியாவோட தந்தை பார்த்தீங்கன்னா பீபால் செகனி. இதுதான் தொல் தாவரவியல். JW ஹார்ஸ் பெர்கர் அவர் தான் வட்டார இன தாவரவியல். அதெல்லாம் நம்ம ஞாபகம். இப்போ கோட்பாட்டு வகைப்பாட்டில் உயிர் தோற்ற கோட்பாடுகள் நம்ம பார்த்ததுதான். சிறப்பு தோற்றம் என்ன சொல்றது? தெய்வீக படைப்புன்னு சொல்றது. சுய படைப்புன்னு ஒன்று இருக்கு. வேதிவினை தோற்றம் ஓபரின் ஹால்டன்லாம் சொன்னாரு. பான்ஸ்பெர்மியா விண்வெளியிலிருந்து ஸ்போர்கள் வந்த மூலமா வந்ததுன்னு சொன்னாங்க. உயிர் பிறப்பு அப்படிங்கிறது பாஸ்டர் சொன்னார். முக்கியமான விஞ்ஞானிகள் யாரெல்லாம் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் உயிர்லேருந்தே வரும் அப்படின்னு சொன்னார். சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு சொன்னார். ஆர்ஜினல் ஸ்பீசிஸ் 1889. ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் கோட்பாடை சொன்னாரு. ஹியூகோ டி விரிஸ் சடுதி மாற்ற கோட்பாடை சொன்னாரு. எர்னஸ்ட் ஹக்கல் உயிர்வழி தோற்ற விதியை சொன்னாரு. ஓபாரின் ஹால்டன் வேதிவினை மூலம் உயிர் தோற்றம் அதை சொன்னார். லியோனார்டோ டாவின்சி அவர் தான் தொல்லுயிர்களுடைய தந்தை. இந்திய தாவரவியல் சரிங்களா, அதுக்கு வந்து பீபால் செகனி. WF லிபி அப்படின்னா கார்பன் 14 கதிரியக்க முறை கண்டுபிடிப்ப சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.